IPL 2025 சீசனுக்காக பயிற்சி மேற்கொண்டு வந்த மும்பை இந்தியன்ஸ் அணியில் ராபின் மின்ஸ் தொடர்ந்து காட்டடி அடித்து சிக்சர்களை பறக்கவிட்டு அசத்தினார். தோனியைப் போல நோலுக் சிக்சர்களை அடித்து பிரமிக்க வைத்தார். தோனி அதிகமாக லாங்கான் திசையில் பெரிய பெரிய சிக்சர்களை பறக்க விடுவார். குறிப்பாக கிட்டத்தட்ட அனைத்து பந்துகளையும் துல்லியமாக எதிர்கொண்டு பெரிய பெரிய சிக்சர்களை அடிப்பார். ஜார்க்கண்டை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்டர் ராபின் மின்ஸ் IPL 2024 தொடருக்கான ஏலத்தின் போது குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு 3.6 கோடி மதிப்பில் ஏலம் போனார். ஆனால் அதன் பிறகு சாலை விபத்தில் சிக்கியதால் ஒரு போட்டியில் கூட ஆடாமல் விலகிவிட்டார். இதனைத் தொடர்ந்து IPL 2025 சீசனுக்கான மெகா ஏலத்தில் பங்கேற்ற ராபின் மின்ஸை மும்பை இந்தியன்ஸ் அணி 65 லட்சத்துக்கு வாங்கியது. கடைசி நேரத்தில் களமிறங்கி பெஸ்ட் பினிஷராக செயல்படக்கூடியவராக இவர் இருப்பதால் தான் மும்பை அணி வாங்கியது. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியின் விக்கெட் கீப்பர் பேட்டரான ராபின் மின்ஸ் விளையாட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இடது கை பேட்டரான இவரை 7வது இடத்தில் விளையாட வைக்க அதிக வாய்ப்புள்ளது. மும்பை இந்தியன்ஸில் ரிகில்டன் மற்றும் கிருஷ்ணா சிரிஜ் ஆகியோரும் விக்கெட் கீப்பர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் பெரிய வீரர்கள் இல்லை என்பதால் ராபின் மின்ஸ் விளையாடத்தான் அதிக வாய்ப்புள்ளது. IPL 18வது சீசனின் முதல் போட்டி மார்ச் 22ஆம் தேதி துவங்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இடையிலான போட்டி நடைபெறும். இந்த போட்டியில் தல தோனியும் குட்டி தோனியும் நேருக்கு நேர் மோதுவார்கள் என எதிர்பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி கடைசியாக 2020ஆம் ஆண்டில் கோப்பை வென்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மெகா ஏலத்தில் ட்ரெண்ட் போல்ட், டிகாக் போன்ற முக்கிய வீரர்களை இழந்தனர். இதனால் அடுத்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. கடந்த 17வது சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணியால் கடைசி இடத்தை மட்டுமே பிடிக்க முடிந்தது. இம்முறை முதல் போட்டியில் இருந்தே தொடர்ந்து அபாரமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்கிறது.